எப்படி எதிர்கொள்வது என அதிகாரிகள் ஒரு திட்டம் வகுத்தனர். உடனடியாக திட்டம் செயல்படுத்தப்பட்டது. சியாட்டில் விமான நிலையத்துக்கு அருகே இருந்த ராணுவ தளத்திலிருந்து 2 போர் விமானங்கள் பறந்து வானடைந்தன. கூப்பர் செல்லும் போயிங் விமானத்துக்கு மேலாக ஒரு போர் விமானம், கீழாக ஒரு போர் விமானம். கூப்பர் எப்படி பார்த்தாலும் தெரியாத வகையில் விமானத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தன போர் விமானங்கள். அவையல்லாமல் மேலும் 3 விமானங்கள் சற்று இடைவெளி விட்டு முன்னும் பக்கவாட்டிலும் பறந்து கொண்டிருந்தன. மொத்தமாக 5 விமானங்கள். கூப்பர் எப்படியும் வலைக்குள் விழுந்து விடுவான் என நினைத்து காத்திருந்தனர் அதிகாரிகள். விமானம் வானேறியதும் விமானப்பணிக்கு இருந்த உதவியாளரை விமானிகளின் அறைக்குள் இருக்கும் குழுவுடன் சென்றிருக்க சொன்னார். குழுவை சேர்ந்ததும் விமானத்தின் அறைக்கதவை மூடவும் சொன்னார். உதவியாளர் பெண்ணுக்கும் வேறு வழி இல்லை. அவளும் சம்மதித்து விமானிகளின் அறைக்கு சென்றாள். இரவு 8 மணியான போது விமானிகளின் அறைக்குள் எச்சரிக்கை மணி ஒலித்தது. சரக்கு பகுதியின் படிகள் திறக்கப்பட்டதற்கான எச்சரிக்கை மணி அது. என்ன நடக்கிறது என்பதை குழுவினரால் புரிந்து கொள்ள முடிந்தது. இரவு 10:15 மணி. விமானம் இறங்கியதும் பரபரப்பாக புலனாய்வு அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் விமானத்தை சுற்றி வளைத்தனர். துப்பாக்கிகளுடன் உள்ளே புகுந்து தேடுதல் வேட்டை நடத்தினர். கூப்பர் இல்லை. கூப்பர் குதித்து விட்டான் என்பதையே விமான தளத்துக்கு வந்த பிறகுதான் பிற விமானிகள் தெரிந்து கொண்டனர். கூப்பர் குதித்ததை எவருமே பார்க்கவில்லை என்றார்கள். அதிகாரிகள் கடும் ஏமாற்றத்துக்கு உள்ளாக்கி இருந்தனர். அந்த சம்பவத்தை என்னவாக புரிந்து கொள்வது எனவும் எவருக்கும் தெரியவில்லை. 5 விமானங்களின் கண்ணிலும் மண்ணை தூவிவிட்டு டேன் கூப்பர் மாயாவியாகி இருந்தான். கூப்பரை பற்றிய உறுதியான தகவல் எதுவும் இல்லாத நிலையில் பல வகை யூகங்கள் உருவாகின. 10,000 அடி உயரத்தில் கடும் மழையில் இருட்டின்குள் குதித்த ஒருவன் காட்டில் விழுந்து இறந்திருப்பதற்கே சாத்தியங்கள் அதிகம் என வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. 2011ஆம் ஆண்டில் ஒரு முக்கியமான தகவல் வெளியானது. புலனாய்வுத்துறையின் அதிகாரியான ஃப்ரெட்கட் என்பவர் 10 ஆண்டுகளுக்கு முன்பே கூப்பர் இறந்து விட்டான் என ஒரு ஊடக பேட்டியில் கூறினார். அவருக்கு தெரிந்த ஓய்வு பெற்ற அதிகாரி ஒருவரை மார்லா கூப்பர் என்ற பெண் தொடர்பு கொண்டு அந்த தகவலை சொன்னதாகவும் குறிப்பிடுகிறார். அதைத் தொடர்ந்த மார்லா தொலைக்காட்சிகளில் பேட்டி அளித்தார். அவருடைய உறவினர் லின் ட்ராயல் கூப்பர் தான் டேன் கூப்பர் என்கிறார். ஊடகங்கள் பரபரப்படைந்தன. 1971ஆம் ஆண்டு சம்பவம் நடந்தபோது மார்லாவுக்கு 8 வயது. ஒரு விடுமுறை காலத்தில் கூப்பரின் வீட்டுக்கு சென்றிருக்கையில் அங்கு கூப்பர் இன்னொரு உறவினருடன் அமர்ந்து எதையோ தீவிரமாக திட்டமிட்டுக் கொண்டிருந்ததாக நினைவு கூறுகிறார் மார்லா. பறவை வேட்டைக்காக சில நாட்கள் கூப்பரும் உறவினரும் சென்றதாக சொல்லும் மார்லா, இருவரும் திரும்ப வருகையில் கூப்பர் காயம்பட்டிருந்ததாகவும் கூறுகிறார். 1995ஆம் ஆண்டு மார்லாவின் தந்தை இறப்பதற்கு முன்னால் கூப்பர் தான் விமானத்தை கடத்தியதாக சொன்னார் என்றும் சொல்கிறார் மார்லா. இன்று வரை டேன் கூப்பர் அமெரிக்க மக்களுக்கு ஒரு மாயாவி, அமெரிக்க அரசை தோற்கடித்த குற்றவாளி. ஒரு அரசையே எய்த்து தப்பித்து விட்டால் முழுமையாக வாழ்வை வாழ்ந்து முடித்து நிம்மதியாக இறந்திருக்கிறான் என்றால் கூப்பரின் அசகாயம் அசாத்தியமானதே. இதுபோல இன்னும் மர்மமான கதைகள் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.